பண விஷயத்தில் லாக் ஆயிருந்துச்சு, அந்த லாக்கெல்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நல்ல பெரிய வெற்றிகள் கிடைக்கிது. ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு, புதியவர்களோட நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த சனி ராகு ஆரம்பத்திலே செய்கிறாங்க. அடுத்தது தனஸ்தானத்துக்கு உங்களுக்கு ராகு வர்றாரு. அந்த ராகு வர்றதுனால பண விரயங்கள் அதிகமாக இருக்குது. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கும். ஆனால் பண வருவாய் குறைவு இல்லை. குடும்பத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது குடும்பத்தில் பேசக்கூடிய அதாவது குடும்பம் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு திருப்தியாக அமையாது. அது ஒன்றும் கவனம் வேணும். அடுத்தது வந்து சனி நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்கார், கேது தான் ரொம்ப பலகீனமான இடத்துல இருக்கார். அப்படின்னா டிப்ரெஷன், ரொம்ப சிந்தித்து டிப்ரெஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மட்டும் ரொம்ப சிந்திக்காதீங்க. ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு போகாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பெரிய பிரம்மாண்டமாக சிந்தித்து அதில் தோல்வி அடையாதீங்க.